கமலி, என்னடி இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? கிளாஸ்ல எப்போ நீ பர்ஃபெக்டா கவனிப்ப, இன்னைக்குன்னு பார்த்தா பிடிக்கலன்னு வந்து உட்காந்துருக்கேன். ஏன், என்னாச்சு? அதானே, என்னடி ஆச்சு? நீங்க ரெண்டு பேரும் சின்சியரா கவனிச்சீங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு பிடிக்கல கிளாஸ். அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன். உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறீங்க. என்னை விட உங்களுக்கு படிக்கிறதா முக்கியமா போச்சா? கமலி, உனக்கே தெரியாதா எனக்கு அந்த ப்ரொஃபஸர்னா எவ்வளோ பிடிக்கணும்? அவங்க என்ன நடத்தினாலும் நான் அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துருப்பேன். நான் என்ன பாடத்தையே கவனிக்க போறேன்? அவங்கள தானே சைட் அடிக்கிறேன். அவங்க அவரில் வந்து நீ வா வெளியில போய் கட்டடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா நான் வருவேனா? எனக்கு அப்படிக்கு யாரும் கத்தி எடுத்து குத்துனாலும் தெரியாது. டேய், நீ என்னடா விட்டா அவங்க ஓகே சொல்லிட்டா கல்யாணமே பண்ணிக்கிட்டு போல. சொல்ல முடியாது, அவன் செஞ்சாலும் செய்வேன். என்ன பிரியா இப்படி பேசுற? எனக்கு அந்த ப்ரொஃபஸர்னா உயிர். அவங்க மட்டும் இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்க ரெடி தான். நீ போய் கேட்டு சொல்றியா? சந்தோஷம் அப்பள விட இதே சாக்குன்னு என்னைய மேம் கிட்ட மாட்டி விட பாக்குறியாக்கும். அவங்க கிட்ட போய் நான் போய் உன்னை பத்தி சொல்லணும், என்னை சாத்துன்னு சாத்தணும். அதை பார்த்து நீ சந்தோஷப்படுவீல்ல? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. எப்படியாச்சும் மேம் கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத சொல்ல ஒரு ஆள் கிடைச்சிருச்சேன்னு நினைச்சேன். சரி, என்ன பண்றது, கடைசி வரைக்கும் ஒன் சைட்ல வரவே இருந்துப்போம். ஏன்டா நாமெல்லாம் போய் சைட் அடிக்கிறீ? அதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவங்க நமக்கு குரு மாதிரி, தெய்வம் மாதிரி. அவங்களுக்கு போய் சைட் அடிக்கலாமா? ஐய, இதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லவே கூடாது. பசங்கன்னா அப்படித்தான், சைட் அடிப்போம். எல்லாரையும் அம்மா தங்கச்சின்னு பார்த்தா நாங்கெல்லாம் என்னம்மா பண்றது? மேம சைட் அடிக்கிறேன்னா அது ஒரு தனி ஃபீலிங்கு. மேம்னா வயசானவங்கள வரணும். நம்ம மாதிரி வந்தா சின்ன பசங்களும் அழகா கல்யாணம் ஆகாம வந்தா பசங்க சைட் அடிக்க தான் செய்வோம். அது சரிதான்டா. சரி விக்ரம், அதெல்லாம் இருக்கட்டும். டெய்லி எங்களை விட்டுட்டு நீ எங்கேயோ போறியே? காலையில எங்கேயோ போயிட்டு லேட்டா வர, ஈவினிங்கும் கரெக்ட் டேத்துக்கு போயிட்டு எங்களை கலட்டி விட்டுற. என்ன விஷயம்? உன்னை ஃபாலோ பண்ணணும் போலயே. இந்த பக்கியல்கிட்ட ஒன்னையும் மறக்க முடியாது. அப்படியே மூக்கு வேர்த்துரும். ஏதாச்சும் ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணாலும் பார்த்தா இவளுக்கு ரெண்டு பேரும் விட மாட்டாளுங்க போலயே. இவளுக்கு ரெண்டு பேரும் நீ என்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனும் அன்னைக்கே நான் சன்னியாசியா போக வேண்டியதான் போல. ஒரு பிள்ளைய பார்க்க விட மாட்டேங்கிறாளுகளே. அப்படியே இவளுக்கு தெரியாம பார்த்தாலும் எப்படிதான் இவளுக்கு தெரியுதோ தெரியல. இந்த 2 நாளாதான் ஃபாலோ பண்ணி மூக்கு வேத்துருச்சு இவளுக்கு. என்ன விக்ரம், என்ன செய்தி? நாங்க ரெண்டு பேரும் 2 நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உன் நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லையே. பக்கத்து காலேஜ், கேர்ள்ஸ் காலேஜ் மேல கண்ணுப்படுது. என்ன என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறியா? அம்மா தாயே, உங்க 2 இடத்தையும் நான் எதுவும் மறைக்க முடியுமா? உங்க 2 இடத்தையும் ஏமாத்துற மாதிரி இருந்தா நான் எப்போவோ பிள்ளைய கரெக்ட் பண்ணி இந்நேரம் கல்யாண ரேஞ்சுக்கு வந்திருப்பேன். உங்க 2 பேரும் இங்கோட என்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனும் அன்னையோட இந்த சைட் அடிக்கிறதோட நிப்பாட்டிக்கிறது. அதுவும் உங்களுக்கு தெரியாம, உங்களுக்கு தெரிஞ்சு நான் சைட் அடிக்க முடியுமா? நம்மளோட சேர்ந்தவங்கலாம் இந்தா ஆளும் பேருமா சுத்திட்டுறாங்க. காலேஜை விட்டே போறோம். அப்படி இருந்தும் அவங்க கல்யாண ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. சிங்கிளா வந்தவங்க மிங்கிள் ஆகி போறாங்க. ஆனா நான் பாரு, உங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு சிங்கிளா வந்துட்டு சிங்கிளாவே போறேன். என்னோட பாவம் உங்களை சும்மா விடாதுடியானா. சர்ரா விடுறா. உனக்கு ஏத்த பொண்ணு நாங்க 2 பேர் எதுக்கு இருக்கோம்? நாங்க 2 பேர் பார்த்து நல்ல பொண்ணா, எங்களுக்கு ஏத்த மாதிரி, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எங்களுக்கு அனுசரிச்சு போற மாதிரி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ எதுக்கு விக்ரம் கவலைப்படுற? அம்மா தாயி, நீங்க கல்யாணமே பண்ணி வைக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். இப்ப வாங்க போலாமா? சரி அம்மா தாயிங்களா, நீங்க 2 பேரும் பஸ்ஸை பிடிச்சி போறீங்களா? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, போயிட்டு நாளைக்கு சந்திக்கலாம். ஏய் விக்ரம், இதுதானே ஆகாதுங்கிறது. பாத்தியா, காலேஜ் முடிஞ்சோடனே எங்கேயோ போற, காலையில லேட்டா வர. நீ எங்கே போனாலும் சரி, இன்னைக்கு நாங்களும் உங்க கூடவே வரோம். இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு லேட்டா போனாலும் சரி பரவாயில்ல. ஏண்டி, உனக்கு ஓகே தானே? ஓகே கமலி, எனக்கு ஓகே தான். இன்னைக்கு இவன் எங்கே போறேன், யாரை பார்க்குறேன், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக வீட்டில் லேட்டாக போய் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். ஏ பிரியா, உங்க வீட்டுல லேட்டா போனா திட்ட மாட்டாங்களா? அவதான் உங்க வீட்டுல அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா. கூட உங்க தங்கச்சி ஏதாச்சும் ஒத்து ஊதிடுவா. நீ எப்படி இல்லை, உங்க வீட்டுல ஸ்ட்ரிக்ட் தானே. பரவாயில்ல விக்ரம், ஒரு நாள் தானே திட்டு வாங்கிக்கிறேன். அதோடையும் எனக்கு உங்க கூட சேர்ந்து எத்தனை திட்டு வாங்கியிருக்கேன் வீட்டில். அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் 2 பேர் வர்றோம், நீ எங்கே போறேன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆகா, இவளுக்கு தெரியாம எங்கேயும் போக முடியாது போலயே. இப்ப என்ன பண்றது? இப்ப மட்டும் இவளுக கூட வந்தாளுக, நம்ம லவ்வ சொல்றதுக்கு முன்னாடியே இவளுக்கு பிரேக்கப் பண்ணி விட்டுறாளுக. இவளுக்கு கூட நப்பு வச்சதே பெரும் தப்பா போச்சு. இவளுகளை முதல்ல பிரேக்கப் பண்ணணும். என்ன சார், போலாமா? எங்கே போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாங்களும் வர்றோம்.
இல்லடி, நான் ஆம்பளை பையன், 4 இடத்துக்கு பசங்களை எல்லாம் பார்க்க போவேன். எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போக முடியுமா சொல்லுங்க? அதுவும் என்னோட இருக்க பசங்களாம் ரொம்ப மோசம். நான் தான் ரொம்ப நல்ல பையன். என்னை மாதிரி என் ஃப்ரெண்டையும் நினச்சிக்காதீங்க. என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்டி. உங்களை விட்டுட்டு நான் எங்கே போறேன்? காலேஜ் ஃபுல்லாக உங்க கூடயே தானே இருக்கேன். அப்புறம் நைட்டு பூரா மெசேஜ் பண்றீங்க, 10 குறைக்கு ஃபோன் போட்டு என்னை வம்புழுக்கிறீங்க. இப்போ பசங்களை பார்க்க போகும்போது கூட வரணுமாடி? பரவாயில்ல விக்ரம், இன்னைக்கு நாங்க வந்தே தீருவோம். ஆமா, நாங்க கண்டிப்பா வருவோம். இன்னைக்கு எஸ்கேப் ஆக முடியாதோ? பேசாம இன்னைக்கு பிளானை கேன்சல் பண்ணிட வேண்டியதான். பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். பாவம் இந்த பையன், இந்த 2 பொண்ணுங்கள்ட்டையும் பாட்டிக்கிட்டு முழிக்கினேன். 2 சரியான பஜாவதியா இருக்குங்க போல. இந்த பையனை விடவே மாட்டேங்குதுங்க. பாவம். இதுக்கு தான் நம்ம பொண்ணுங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதே இல்லை, பேச்சே வச்சுக்கிறது இல்லை. இப்போதைக்குன்னு பார்த்து இந்த கார் பஞ்சராக போச்சு. இதெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது. ஆஃபீஸில் யாராச்சும் பேசினாலே திட்டுவேன். இப்போ இங்கே வேற 2 பொண்ணுங்க ஒரு பையனை டார்ச்சர் பண்ணா சும்மா இருப்பேனா? என்ன விக்ரம் மச மச நின்னுகிட்டே இருக்க? வா வா. இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். நான் யாரையும் பார்க்க போகல, எனக்கு மூடு மாறி. இந்த பச்சாரிகளுக்காண்டி இவன் மனசை மாற்றிக்கிறானா? இந்த வர்றேன். எனக்கு நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஹலோ, சொல்லுங்க. எங்க 2 பொண்ணுங்கள் உங்களை போட்டு பாடாப்படுத்துது. பலார்னு ஒரு அறையை விடுவீங்களா? இப்போதையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் நான் பொண்ணுங்கள்ட்ட சகவாசம் வச்சுக்கிறதே இல்லை. அச்சோ, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல. இவங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சும்மா நாங்கள் அப்பப்போ இப்படி தான் பேசிக்குவோம். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸா? அதுவும் பொண்ணுங்களுடைய. ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே முடியாது. ஹலோ, உங்களுக்கு எங்களை பத்தி என்ன தெரியும்? தேவையில்லாம குறுக்க வந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்க. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எங்களுக்கு தெரியும். ஹே, நான் உங்ககிட்ட பேசணும்னா? நான் உங்ககிட்ட பேசல, நான் இவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்போ குறுக்க வர? எனக்கு பொண்ணுங்களை கண்டாலே ஆகாது. அதுவும் இந்த மாதிரி திமுறா குறுக்க வந்து பேசுகிற பத்தியா? உன்னெல்லாம் கண்டா சுத்தமாக ஆகவே ஆகாது. என்கிட்ட லிமிட்டை வச்சுக்க. ஹலோ பிரதர், நீங்களா தான் வந்து பேசுனீங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்டு. அவங்களையும் இப்போ திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அடிச்சுக்குவோம், என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். அது உங்களுக்கு பிரச்சனையா? ரோட்டில் போனீங்கன்னா பார்க்குறேன்னா பாருங்க, இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு போங்க. சும்மா என் ஃப்ரெண்டை ஏதாச்சும் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. பொண்ணுங்களை கண்டா பிடிக்காதாம்ல, பிடிக்காம போகும். ஏன் உங்க அம்மாவெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ? உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களா? இல்ல அம்மா உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களா? சும்மா இருடி, ஏதோ தெரியாம வந்து சொல்லிட்டாரு. ரோட்ல நின்னமா போனமான்னு இருக்கணும். அடுத்த ஒரு விஷயத்துல வந்து மூக்கு நுழைக்க கூடாது. பொண்ணுங்களே பிடிக்காதாம்ல, பிடிக்கலன்னா உங்களோட வச்சுக்கோங்க. நாங்க எப்படியோ இருப்போம். அது உங்களுக்கு என்ன தேவையா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சும்மா எங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் தலை எழுத்து. என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த ரோட்ல நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லது. உங்களை யார் நிக்க சொன்னது? போங்க, பஞ்சராகி போயிருக்கும்ல காரு, அது மேல போய் ஏறி உட்காந்துக்கோங்க. திமுரு, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமுறா? என்கிட்ட நீ திமுறா பேசுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன ஆக போகுது உங்களை பத்தி தெரிஞ்சு? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. நீங்க தான் வந்து தப்பா பேசுனீங்க. நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தா உங்களை யார் குறுக்க வர சொன்னது? நீங்க வந்து தான் பேசுனீங்க. நாங்களாம் ஒன்றும் உங்களை வம்புக்கு இழுக்கல. சரிடி, விடுறி. கமலி வீடு. அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு. அவருக்கு பொண்ணுங்கெல்லாம் பிடிக்காது போல. அந்த இதில் நம்ம கிட்ட வந்து பேசிட்டாரு. வீடு. பொண்ணுங்க பிடிக்கலன்னா எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பேசுவாரா? பொண்ணுங்களாவே வெறுப்பா பேசுறாரு. அப்ப அவங்க அம்மா கூட பேசாம இருக்க வேண்டியதானே? ஹேய், எங்க அம்மா பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. எங்க அம்மாவும் நீயும் ஒண்ணா? அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தியும் பேசுற வேலை வச்சுக்காத. எங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல நீ யாரு? பிரதர், நீங்களா வந்தீங்க, நீங்களா வம்புழுக்கிறீங்க. பேசாம போயிருங்க. இது எங்களுக்குள்ள விஷயம். நாங்க என்னமோ பண்ணிப்போம். எல்லாம் என் தலை எழுத்து. முதல்ல இங்க நிக்கவே கூடாது. நான் முதல்ல கிளம்புறேன். இந்த மூஞ்சிலே முழிக்க கூடாது. முதல்ல இந்த அற்காலி ஒருத்தி திமுரு பிடிச்சவ, சரியான திமுரு பிடிச்சவ. இவளை என் லைஃப்ல இனிமே பார்க்கவே கூடாது. போடா போடா போடா, நீ கல்யாணம் பண்ணிப்பில்ல, அவ நல்ல திமுரு பிடிச்சவள வந்து உன்னை அடக்குவா பாரு. அப்ப தெரியும். அப்போதைக்கு என்னோட ஞாபகம் வரும். ஓடி, நானும் ஒன்று கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படியே பண்ணிக்கிட்டாலும் உன்னை மாதிரி ஒரு பச்சாரியை பண்ணிக்கவே மாட்டேன். உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறேமே, ரொம்ப பாவம். என்னென்ன கஷ்டம்லாம் பட போறானோ. தலை எழுத்து. எங்கே பிறந்திருக்கானோ தெரியல. பாத்தியாடி, இவனுக்கு எம்பது திமுருன்னு. பொண்ணுகளே பிடிக்காதாம்ல, இவன்லாம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பாவண்டி, எவன் மாட்டிக்கிட்டு முடிக்க போறாளோ தெரியல. சரி விடுறி, வாங்க நம்ம இப்ப போலாம். எவனோ வந்தேன், சண்டையை போட்டுட்டு போயிட்டேன்.
விடுங்க அவ்வளவுதான். அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன? ஆமா கமலி, விட்டு தள்ளு, நம்ம போடலாம் வாங்க. இனிமே அந்த மூஞ்சியை பார்க்கவே கூடாது. அவனை பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் வருது. சரி விடுடி, உனக்கு முக்கு மேல கோவம் வரும். போலாம். என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? அம்மா உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்து பேசக்கூடாதாப்பா? சும்மா எதுக்குமா நொய்யின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு ஃபோன் எடுத்து பேசுறதே எனக்கு வேலையா? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. இல்ல சஞ்சய், ஒரு ஃபோன் அடிச்சு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பல்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. அதான் வந்துட்டல்ல, சரி போய் தூங்குங்க. சாப்பாடு போடவாப்பா? ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறியா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நான் கடையிலேயே சாப்பிட்டுட்டேன். என்னப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? உனக்காக சாப்பிடாம உட்காந்துருக்கேன், நீ கடையில் சாப்பிட்றேன்னு சொல்ற. சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. உங்களை யார் சாப்பிடாம இருக்க சொல்றது? 1000 தடவை சொல்லிட்டேன், எனக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு. நான் 4 இடத்துக்கு போறேன், பசிச்சுன்னா அங்கேயே சாப்பிட்டுப்பேன். வீட்டில எல்லாம் எனக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு வந்தாலே ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் ஏற்றுறீங்க, அதனால தான் நான் லேட்டாகவே வர்றது. நீங்கள் இனிமேல் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, சாப்பிட்டுட்டு படுங்க. இந்த பொண்ணு விஷயம் தரகர் போட்டோ கொடுத்து 2 நாளாச்சுப்பா. என் ஃபோட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டேன்னா நான் போய் பேசிட்டு வந்துடுவேன். இங்கே பாருங்கம்மா, மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. எனக்கு இந்த பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு கல்யாணமும் வேணாம். அம்புட்டு பஜாரி. இன்னைக்கு ஒரு பார்த்தனே, அவ மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் இருப்பாங்க. எனக்கு கல்யாணமே வேணாம். சும்மா அந்த பொண்ணு பார்க்குற வெளியே விடுங்க. உங்களுக்கு பேரம்பேத்திகளை பார்க்கணும்னா தம்பி இருக்கேன்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் குறுக்க வர மாட்டேன். என்ன தம்பி இப்படி சொல்ற? உன்னை விட்டுட்டு தம்பிக்கு எப்படிப்பா கல்யாணம் பண்றது? அப்போ பேசாமல் இருங்க, அவனுக்கும் கல்யாணம் பண்ணினா என்னை ஆளை விடுங்க. சும்மா நொய்யின்னு கல்யாணம் பண்ணிக்கன்னு என்னை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. உனான அழுகாதீங்கம்மா. சும்மா அழுது ஏதாச்சும் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். இல்லப்பா, எனக்கும் ஆசை இருக்கும்ல. உங்கள் ஆசைக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாதும்மா, என்னால் முடியாது. நான் ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி அவகிட்ட அடிமையாகி, இல்லைன்னா அவ என்கிட்ட அடிமையாகி 2 பேருக்கும் கஷ்டம். என்னால் அந்த பொண்ணுக்கும் சிக்கல் வேணாம், அவளால் எனக்கும் சிக்கல் வேணாம். அதனால எனக்கு கல்யாணமே வேணாம். இன்னைக்கு ஒருத்தியை பார்த்தேன், சரியான பஜாரி. அவளை மாதிரிலாம் ஒருத்தி வந்தானா அவ்வளோதாம்மா. நீங்கள் சும்மா அழுகாம சாப்பிட்டு போய் படுங்க. இந்த பையன் மனசு எப்பதான் மாற போதோ, எவ வந்து மாத்த போறாளோ தெரியலையே. கடவுளே, பையன் மனசு மாறிடணும்ப்பா.